வணக்க மக்களே, நான் விஜயதரன். என்ன பார்க்க போறோம்னு எல்லாருக்கும் தெரியும். யாழ்ப்பாணத்துடைய மிகப்பெரிய ஒரு பிரபலமான யூடியூபர் எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவுடைய பிணை மறுப்பு தொடர்பாக தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். யாரும் எங்க சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அரசே, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத. என் முன்னாடி இன்றைக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வழக்கு என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவுடைய விடுதலை தொடர்பாக அவர் உட்பட 4 அவருடைய உதவியாளர்கள் இன்றைக்கு விடுதலை செய்யப்படுவார்களா என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. உடனே எதிர்பார்ப்புன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணக்கூடிய இருக்காங்க. நான் சொல்றது என்ன சொல்றது, அவரை விரும்புகிறவர்களும் அது மட்டும் இல்லாமல் அவர் விரும்பாதவர்களும் எதிர்பார்க்கிறார்கள் அவருடைய வழக்கின் தீர்ப்பு என்னன்னு சொல்லி. அதன் அடிப்படையில் தெளிவாக உங்களோட பிரித்து கதைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், நீதிமன்றத்தில் மோஷன் போடும் பொழுது சரியான காரணம் கொடுத்தா மாத்திரம் நிச்சயமாக கௌரவ நீதிமன்ற நீதியரசர் அதுக்கான இசைவை கொடுப்பாருன்னு சொல்லி. நிச்சயமாக இந்த 4 பேர்ல 4வது நபருக்கு இன்றைக்கு பிணை வழங்கி தீர்ப்பளிச்சிருக்காரு. மல்லாகம் என்ன சொல்றது, நீதிமன்ற நீதியரசர் இன்றைக்கு 4வது நபருக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காரு. என்னன்னு சொன்னா பிணை வழங்கி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. நான் நினைக்கிறேன் அவருடைய குற்றத்தன்மைகள் அதிகமாக இருக்காத பட்சத்தில் அவர் விடுதலையாகி இருக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்கே பிளாக் கிருஷ்ணா, கவிதாஸ், அக்கினி என்று சொல்லப்படுகின்ற ஜது அவர்கள் 3 பேருக்கும் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கு மறியல்ல வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்ற நீதியரசர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய வழக்கு இனி அதாவது இந்த மாதமே 24ஆம் தேதி என்ன சொல்றது, வழக்கின் தேதி வழங்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் 24ஆம் தேதி. இன்று இவர்களுக்கான நீதிமன்ற காவலை நீடிச்சு, அதாவது எஸ்கே பிளாக் உட்பட 3 நபர்களுக்கு என்ன சொல்றது தொடர்ந்து விளக்கு மறியல், அதாவது நீதிமன்ற விளக்கு மறியல் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்ற நீதியரசர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. நிச்சயமாக எதிர்வரும் இந்த மாதமே எதிர்வரும் 24ஆம் தேதி அவர்களுக்கான அடுத்த, அதாவது வழக்கின் தேதி வழங்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் அடுத்த விசாரணை 24ஆம் தேதி நடைபெறும். இந்த மாதம் 24ஆம் தேதி நடைபெறும். மேலதிக தகவல் உங்களுக்கு தெரியும், 4வது நபர் விடுதலை செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னா நிச்சயமாக அவருடைய குற்றத்தன்மைகள், அவருடைய வயது எல்லாத்தையுமே பார்த்து அதன் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றது என்னுடைய கணிப்பு. நிச்சயமாக மோஷன் போடும் பொழுது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். மோஷன் போடுறது விதங்கள் என்ன, எவ்வாறான விடுதலைக்கான என்ன சொல்றது அனுமதியை கோரணும்னு சொல்லி சகல விடயங்களும் தெளிவாக சொல்லியிருப்போம். அதன் அடிப்படையில் 4வது நபருக்கான மோஷன் கௌரவ நீதிமன்ற நீதியரசர், அதாவது மல்லாகத்துடைய கௌரவ நீதிமன்ற நீதியரசர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு 4வது நபரை விடுதலை செய்யுமாறும். அது மட்டும் இல்லாமல் எஸ்கே பிளாக் கிருஷ்ணா, கவிதாஸ், அது மட்டும் இல்லாமல் அக்கினின்னு சொல்லுகின்ற ஜது அவர்களுக்கு மீண்டும் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. நிச்சயமாக இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அதிக தடவைகள் எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவுடைய என்ன சொல்ல விடுதலை தொடர்பாக நீதிமன்றத்தில் மோஷன் போடப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் அடுத்த 24ஆம் தேதியும் எஸ்கே பிளாக் கிருஷ்ணா விடுதலை செய்யப்படாவிட்டால் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க, உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தால் மாத்திரம்தான் எதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குன்றதை என்னுடைய கருத்து. அப்படித்தான் என்ன சொல்றது சில நபர்களும் பேசுகிறாங்க. அதன் அடிப்படையில் இனி அடுத்த கட்டம் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நிச்சயமாக நாம அடுத்த 24ஆம் தேதி எஸ்கே பிளாக் தொடர்பான இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய்.